இளைஞர்களோடு நம்முடைய ஆயர் தலைப்பு அதுதான். ஆனால் அதை சேர்த்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுகிறோம். உங்களிலே பலருடைய கனவுகள் இருக்கின்றன, கேள்விகள் இருக்கின்றன. ஆயரோடு நீங்கள் பேச வேண்டும் என்று நினைத்தீர்கள். எல்லாரும் பேச முடியாது. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வாய்ப்பு, விரும்புகிற மிக 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 ஷார்ட்டாக. ஏனென்றால் நம்முடைய ஆயருக்கு ரொம்ப லென்த்தியாக போனால் பிடிக்காது. அவருடைய மாணவன் நான், அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். எனவே நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை மிக ஷார்ட்டாக நீங்கள் விரும்பினால் ஆயரிடம் நீங்கள் பேசலாம், உரையாடலாம், உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். ஜஸ்ட் 10 minutes, ஒரு 5 பேர், அவ்வளோதான். எனவே முன்வருக. குறை கூறுவதற்கு அல்ல, உங்களுடைய வாஞ்சைகளை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் ஆயரிடம் தெரிவிப்பதற்காக. நம்முடைய ஆயர் தன்னுடைய பணியை ஆரம்பித்திருக்கிறார். எனவே அவரோடு நீங்கள் பேசுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு. விரும்புகிறவர்கள் நீங்கள் முன் வரலாம். அப்படி இல்லை என்றால் நம்முடைய ஆயர் அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடங்குவார்கள். அதான் ஷார்ட்டாக பேசுகிறவங்க நீங்கள் அங்கே வந்து நாங்கள் மைக் கொடுப்போம். இஃப் யூ வாண்ட் கம் இன் ஃப்ரெண்ட் and talk with our bishop. Short, very 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 short. But don't blame others, don't blame the priest please. Don't blame the priest please, and don't mention any name. Okay? உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் ஆயரோடு பேசலாம். நீங்க எங்க கூட ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணனும், கான்வர்சேஷன் வச்சுக்கணும். குட் ஆஃப்டர்நூன் லார்ட்ஷிப். நீங்க ஆஃபர் எங்ககிட்ட பேசணும்னு சொன்னதுக்கு எங்களை வச்சு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். நாங்கள் காம்படிஷன் வைக்க சொன்னோம் ஃபாதர்கிட்ட. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை ஆயர் உங்ககிட்ட ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் கூட கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஆஃப் டே கான்வர்சேஷன் வைக்க எங்களை வச்சு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நான் எந்த பிளானும் இல்லாமல் தான் வந்தேன். குட். அதாவது இப்போ உங்களை வச்சு நான் என்ன பிளான் பண்ணுறது அதெல்லாம் பிறகு தான் போக தான் யோசிக்க முடியும். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோ. இதுதான் முக்கியமானது. நான் பேசுறது ஸோ முதல்ல மேரி கிறிஸ்மஸ். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். சொல்லும்போது வெறும் மேரி கிறிஸ்மஸ் மட்டும் இல்லை, கத்தீட்ரலில் சொல்ல சொன்னேன். கடவுள் நம்மோடு, காட் இஸ் இம்மானுவேல் அப்படின்னு சொல்லிட்டு மேரி கிறிஸ்மஸ் சொல்லுங்க. அகெயின் கமான், காட் இஸ் வித் அஸ், கடவுள் நம்மோடு. பின்னாடியும் சொல்லுங்க, கொஞ்சம் பின்னாடி முன்னாடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் கம்மிங் டுகெதர். எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இங்கே வந்ததை குறித்து நான் மகிழ்கின்றேன். 2 பேர் சொன்னாங்க மகிழ்ச்சியை பற்றி. கலைத்துறையும் சொன்னது, அரசியல் துறையும் சொன்னது. மகிழ்ச்சி. ஆர் யூ ஹாப்பி? உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ரியலி? ஓகே, வெரி குட். இது இருந்தாலுமே போதும், வேற பிளான்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா மகிழ்ச்சின்றது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தமானது அல்ல. மகிழ்ச்சி என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொந்தமானது அல்ல, அது பகிரப்பட வேண்டும். உங்கள் வீட்டில் உங்களை பற்றி சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? உங்கள் வீட்டில் உன்னை குறித்து சந்தோஷப்படுறாங்களா இல்லையா?
அப்பனா ஏதோ சம்திங் ராங். உன்னை குறித்து உன் பெற்றோர்கள், உன்னை குறித்து உன் சகோதர சகோதரிகள், நம்ம வந்து உங்கள் வீட்டை பற்றி பேசுகிறோம், பக்கத்து வீட்டை பற்றி பேசல, பக்கத்து வீட்டை பற்றி பேசுகிறோம், உன் வீட்டை பற்றி பேசுகிறேன். உன்னை குறித்து உன் பெற்றோர்கள், உனது உடன்பிறப்புகள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லையா? அதுதான் முக்கியமான ப்ராப்ளமே. இதை தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம். நான் மகிழ்ந்தேன், ஆனால் என்னால் பிறர் மகிழ்ச்சியாக இல்லை. அப்படிதானே? இப்போ உங்களுடைய ரியாக்ஷன் பார்த்தா அப்படிதான் இருக்குது. எஸ் ஆர் நோ? ஓகே. ஒரு சில பேர் வந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சி உற செய்கிறார்கள், சிலரால் பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை. இதுக்கு வந்து ஒரு சின்ன கதையை சொல்றேன். மார்ட்டின் ஹூபர் என்ற தத்துவியலாளர் இந்த கதையை சொல்றாரு. இது வந்து ஒரு இறையலுக்கான ஒரு கதை, ஆனால் இது வந்து இளையோருக்கான கதையாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை நான் கண்டிப்பாக எங்கள் சாமியார்களுக்கும் சொல்லுவேன், இது டைம் கிடைக்கும் போது. வில்லேஜ் ஆன் ஃபயர், அதாவது ஒரு கிராமமே பற்றி எரிகிறது, அதான் டாபிக். கிராமம் பற்றி எரிகிறது. டென்மார்க்கில் வந்து ஒரு சர்க்கஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே கவனி. ஒரு கிராமத்தில் டென்மார்க்கில் வந்து ஒரு சர்க்கஸ் டென்ட் போட்டு சர்க்கஸ் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. திடீரென தீ பற்றி கொள்கிறது அந்த டென்ட்டில். அப்போ அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, யாராவது போயிட்டு ஊரில் போயிட்டு கூப்பிட்டுட்டு வரணும், ஜனங்களை கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு ஏற்கனவே ட்ரெஸ் பண்ண ஒரு கோமாளியை அனுப்புகிறார். ட்ரெஸ் பண்ண கோமாளியை வந்து ஊருக்குள்ளே போயிட்டு சீக்கிரமாக அந்த மக்களை கொஞ்சம் கூப்பிட்டு வாப்பா, நம்மளால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது என்று அந்த கோமாளியை அனுப்புகிறார். கோமாளி போயிட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்றான், வாங்க வாங்க, இது போல் டென்ட்டில் வந்து ஃபயர் வந்துடுச்சு, வந்து அணையுங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஓ, இவன் வந்து ஒரு ட்ரிக் பண்ணுறான், ஷோவுக்கு நம்ம ஆளை சேர்க்குறான், ஷோவுக்கு ஆள் சேர்க்குறான் அப்படின்ட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவன் வந்து இல்லை சிரிக்காதீங்க, இது வந்து உண்மையாகவே ஃபயரு, ஏன்னா இந்த ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அது, வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. அப்போவும் யாரும் மசியலை, சிரிக்கிறாங்க. அப்போ அவன் அழுகுறான், அந்த கோமாளி வந்து அழுகுறான், தயவுசெய்து புரிஞ்சுங்க, உண்மையாகவே தீ பிடிச்சி எரியுது அப்படின்ட்டு. அப்போ வந்து ஜனங்க வந்து பரவாயில்ல, நல்ல ஆக்டிங் கொடுக்குறானே, ஷோவுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி அழுகுறான். பிறகு மக்களும் பார்க்கின்றார்கள், அந்த தீ பரவி அவங்களுடைய வயல்கள் எல்லாம், கோதுமை வயல்கள் எல்லாம் எரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது இந்த மக்களும் அந்த கோமாளியோடு சேர்ந்து அழுகிறார்கள். இப்போ வந்து கன்க்ளூஷன் நான் சொல்ல விரும்பலை, ஆனால் நீங்களே புரிஞ்சுக்கலாம் ஏன் எதுக்கு. இது வந்து ஒரு குறுகிய ஒரு 2 வரியில் 3 வரிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் இதை வந்து புக்காக கூட எழுதலாம், தினமும் சிந்திச்சு நீங்கள் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனாக கூட இதெல்லாம் எழுதலாம். இதுதான் இன்றைக்கு இளையோருடைய சூழல். நீ உன்னை குறித்து உனது புரிதலும், உன்னை குறித்து மற்றவருடைய புரிதலும் எப்பொழுதுமே ஒத்துப்போவது கிடையாது. இன்க்ளூடிங் யுவர் பேரண்ட்ஸ், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய நண்பர்கள் கூட, நான் மீண்டும் அழுத்தி சொல்கிறேன், உங்களுடைய நண்பர்கள் கூட உன்னை நம்ப மாட்டார்கள். சேர்ந்து எல்லா வேலையும் பண்ணுவீங்க, எல்லா வேலையும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ என்ன நம்ப மாட்ட. இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழல். The deficit is a matter of trust, நம்பகத்தன்மை. பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்புவது கிடையாது, பிள்ளைகள் பெற்றோர்களையும் நம்புவது கிடையாது, அண்ணன் தம்பியை நம்புவது கிடையாது, தம்பி அண்ணனை நம்புவது கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் உட்பட. ஐ எம் சேயிங் ஃப்ரெண்ட்ஸ் உட்பட. டிகிரி மே வேரி, அவ்வளோதான்.
30% இருக்கும், 20% இருக்கும், 40% இருக்கும், 80% இருக்கும். ஆனால் 100% வந்து நான் நம்புகிறேன், அதெல்லாம் வந்து பொய். லெட் அஸ் பி வெரி ரியலிஸ்டிக். எனது பிளான் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது யூத்துக்கு, நீங்கள் ஒரு இயல்பு நிலையில், ஒரு யதார்த்த நிலையில் ஒரு இளைஞனாக, ஒரு இளம்பெண்ணாக வாழ வேண்டும். யதார்த்தத்தோடு. ஐம் நத்திங் அகேன்ஸ்ட் பீயிங் பெசிமிஸ்டிக் அண்ட் ஆப்டிமிஸ்டிக், ஐம் நத்திங் அகேன்ஸ்ட். ஆனால் நீங்கள் ரியலிஸ்டிக்காக இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்வு பொருளற்றது. இதுதான் என்னுடைய பிளான். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு வாழ்க்கைக்கு இட்டு செல்ல முடியும் என்பதுதான் எனது ஆசையும் எனது எதிர்பார்ப்பும். ஐ திங்க் ஐ மேட் இட் கிளியர். ஹலோ ஆண்டவரே. ஸோ நான் வந்து நம்ம பிஷப்போட பெர்மிஷனோட உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 minutes எடுத்துப்பேன். அது நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட்னா நீங்கள் எல்லாரும் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? கடவுள்னு நினைக்கிறீங்களா எல்லாரும்? நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் அது கூட அக்ரி பண்ணுவீங்களான்னு தெரில. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு கடவுள் மட்டும் இல்லை, அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையாளர்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்க? அவர் ஒரு ஃபிலாசபர். இயேசு கிறிஸ்து ஒரு ஃபிலாசபர். கடவுளாக மட்டும் அவரை நம்ம பார்க்கக்கூடாது. ஃபெமினிசம்னு ஒரு டேர்ம் இருக்குது. அந்த ஃபெமினிசம் டேர்ம் நிறையா அந்த பொண்ணுங்களாம் டாக்ஸிக் ஃபெமினிசம்லாம் இப்போ பேசுவாங்க. இந்த காலத்தில் நிறைய பேர் அது பேசிகிட்டு இருக்காங்க. அது உலகத்தில் முதல்ல பேசினது யாருன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஒரு விபச்சார பெண்ணை வந்து கல் எடுத்து எல்லாம் எறிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ இயேசு அவங்க எல்லாரையும் நிறுத்தி, உங்களில் யார் முதலில் பாவம் செய்யவில்லையோ அவங்களே வந்து முதல்ல அவங்க மேலே கல்லெறிங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் உலகத்தில் முதலில் பேசப்பட்ட ஃபெமினிசம். அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கோம். அதுபோல் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிலாசபர். பைபிளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது நமக்கு வந்து ஒரு ரிலீஜனை மட்டும் சொல்லி கொடுக்காது, ஓகேவா? அது வந்து நமக்கு எப்படி வாழணும், ஒரு விதிமுறைகள். நான் பைபிள் வந்து ஒரு ஹாஸ்டலாக பார்ப்பேன். டேஸ் கலர் பசங்க எப்பயுமே கொஞ்சம் இதுவாக தான் இருப்பானுங்க, ஒரு மாதிரி பிரச்சனை பண்ண அமங்கலம் பண்ணியிருந்தா இருப்பாங்க. ஆனால் ஹாஸ்டல் பசங்களாண்ட டிசிப்ளின் இருக்கும். அந்த மாதிரி பைபிள்ங்கிறது நான் ஒரு ஹாஸ்டலில் பார்ப்பேன். ஒரு விதிமுறைகள், ஒரு சகோதரத்துவம், ஒரு சமத்துவம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஸோ கிறிஸ்டியானிட்டி வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ரிலீஜியன், இட்ஸ் அ ஃபிலாசபி, இட்ஸ் அ கிரேட் ஐடியாலஜி. அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், வாழ்க்கையில் நம்ம வந்து பெரிய நிலைமைக்கு போகணும்னு நினைக்கிறேன். நம்ம யூத் எல்லாருமே கிறிஸ்டியானிட்டி ஒரு மதமாக மட்டும் பார்க்காம அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி அரசியல் ரீதியான வந்து நம்ம பெரிய இடத்துக்கு போகணும். அதுக்கு வாய்ப்பு கொடு ஆயர் வந்து அதுக்கு ஒரு நல்ல வழியையும் எங்களுக்கு உதவியையும் நீங்கள் இளைஞர்களுக்கு நீங்கள் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். Yeah, it is true. He was a philosopher also, but மறந்துடாதீங்க, அவர் ஒரு இளைஞர். இயேசு ஒரு இளைஞர். அவர் வந்து நம்ம வந்து ரொம்ப இந்த தாடி விட்டு ஒரு வயசானவராக படம் பிடித்து காட்டி அவர் இறக்கும்போது 33 வயசு தான், கல்யாணம் ஆகாதவர். ஐ நோ இஸ் வாஸ் a qualified member to be a youth. அப்படி தானே? ஆகினால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் டேக் him as a மாடல், ரோல் மாடல் as a youth. இவர் ஒரு இளைஞர். மீதெல்லாம் ஃபாலோ ஆகும் எந்தெந்த விதத்தில் என்னென்ன. இப்போ இங்கே வந்து நான் என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் மற்ற இளையோருக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ வந்து காங்கிரஸ் இளைஞர் அணி இருக்குது, டைசஸில் இளைஞர் அணி இருக்குது. இப்போ உங்களுக்கும் ஒரு மற்ற இளைஞர் அணிக்கும் என்ன வித்தியாசம்? இதை வந்து நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக உள்வாங்கி ஆக வேண்டும். ஏன்னா நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய பேச்சு, நம்முடைய பழக்கங்கள் ஏதாவது ஒரு நேரத்தில் அல்ல, எப்போவாது நான் விரும்பும் போது அல்ல, மாறாக எல்லா நேரங்களிலும் என் வழியாக கடவுளை நான் பிறருக்கு பகிர வேண்டும். யூ ஆர் நாட் ஓன்லி யூத், யூ ஆர் எ மிஷனரி. நீ செல்லுகின்ற இடமெல்லாம், நீ இருக்கின்ற இடமெல்லாம் கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு தருணமாக இருக்க வேண்டும். இதுதான் வித்தியாசம். இதை மட்டும் மறந்துடாதீங்க. மற்ற காரியங்கள் பல உண்டு. நாம் போராட்டம் செய்யலாம், நம்ம வந்து சமூக புரட்சி செய்யலாம், இதெல்லாம். ஆனால் இறைவனோடு சேர்ந்த ஒரு புரட்சியாக வர வேண்டும்.
இதை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஆகினால இளையோருக்கான ஆன்மீகம் கண்டிப்பாக அவசியம். இளையோருக்கான ஆன்மீகம் கண்டிப்பாக, அதுதான் வந்து டான் போஸ்கோ இந்த செலேசிய சபையினுடைய வழியாக எப்படி இளையோர்களை வந்து கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ அவர் கற்றுக் கொடுத்தார். இதெல்லாம் இப்போ அப்படி அப்படியே தேஞ்சு தோய்ந்து அப்படி ஒரு மாதிரி போயிடுது. இப்போலாம் வர 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 இளைஞரன்னா டான்ஸு, இளைஞரணின்னா ஒரு பாட்டு போட்டி அல்லது ஒரு டூரு அல்லது இப்படி ஒரு மேலோட்டமான ஒரு பயணமாகத்தான் இருக்கிறதே தவிர, என்னது அனுபவத்தில் சொல்கிறேன், இல்லை கேரல்ஸு. ஒரு பாரிஸில் யூத் வேலை என்னது கேரல்ஸு, அவ்வளோதான், அதோட தூங்கிடுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஆக்டிவ், அப்புறம் ஒரு லண்டன் சீசனில் ஒரு சிலுவை பாதை, அதோட ஒன்றும் கிடையாது. அதனால இப்போ வந்து நாம் வந்து ஒரு பொறுப்புள்ள குடிமக்கள் என்பது உண்மை. ஒரு we are the citizens first of all, we have to love the country. அதே சமயம் நான் ஒரு கிறிஸ்துவல் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் இருக்கின்ற இடங்களில். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து சமூக பொருளாதார கணக்கெடுப்பு, இப்போ தமிழக திரு அவை இந்த ஒரு முனைப்பை எடுக்கின்றது. எத்தனை பேர் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை நிலை என்ன, பொருளாதார நிலை என்ன, அரசியல் களம் எப்படி நம்மை அணுகுகிறது, இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டினராக பண்ணுறாங்க. இதை வந்து எல்லாம் இப்போ செல்ஃபோனில் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை குறித்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பங்குலேருந்தும் 2 பேர் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து அதை செய்யுங்க. ஒவ்வொரு பங்கிலும் இருக்கின்ற இளையோர்கள் இதற்கு பேருதவியாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் கூட விடுபடக்கூடாது. நம்ம மறை மாவட்டத்தில், அதுவும் வேலூர் மறை மாவட்டம் மிக மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும் இந்த ஒரு சர்வேயில். இதை மறந்துடாதீங்க. ஐ ஹவ் காட் எ வெரி பிக் ஹோப் இன் யூ. நீங்கள் வந்து திரு அவையினுடைய உண்மையான முகத்தை காட்டப் போகிறீர்கள். எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை இளையோர்கள், எத்தனை குழந்தைகள் என்று கணக்கெடுக்க போகிறார்கள். நமது சமூக பொருளாதார அனைத்து நிலைகளையும் ஆராய போகின்றார்கள். அதற்கு வேலூர் மறை மாவட்டம் ஒரு முன்னோட்டமான ஒரு மறை மாவட்டமாக இருக்க போகிறது. அதற்கு நீங்கள் உதவி செய்ய போகிறீர்கள். எனவே நாம் வந்து ஒரு சிந்தனை அடிப்படையில் மட்டும் சென்று விடக்கூடாது. அதே சமயம் சமூகத்தையும் நாம் தூக்கி காக்க வேண்டும். அதை ஒரு இறை அனுபவத்தோடு பிறருக்கு நாம் பகிர வேண்டும். எனது வாழ்வு, உனது வாழ்வு, கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்வு என்பதை மட்டும் நாம் மறந்துவிட வேண்டாம். க்ளோரி டு காட். யுவர் எக்ஸலன்சி, நான் டோனி காலேப், பத்தியாவரம் பாரிஷ்லேருந்து வரேன். இன்னும் நான் எப்போவுமே ஒன்று நம்புறது என்னென்னா, மற்றவங்களை நம்ம தயார்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறோம், அது மிக முக்கியம். நான் இதை உங்ககிட்ட கேட்கலானே வந்தேன். ஆனால் ஒரு ஆச்சரியம், நீங்கள் எங்களை எப்படி தயார்படுத்த போகிறீங்கன்றதை ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இயற்பியலோடு சேர்ந்து உங்களோட வளர்ச்சியை நான் காமிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க ஆண்டவரே. அதுக்கு மிக்க நன்றி. அதாவது என்னோட கேள்வி என்னென்னா, இந்த மறை மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் சார்ந்த கல்வியும் மருத்துவமும் உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி மேம்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இப்போ வந்து தனிப்பட்ட நபர்களோட நிறைய தனித்திருப்புமிக்க ஆளுங்க நிறைய பேர் நம்மளோட மறை மாவட்டத்தில் இருக்காங்க. சப்போர்ட் பண்ண முடியாமல் நம்ம பார்வைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்காங்க. அவங்க மேலே உங்களோட பார்வை எப்படி இருக்க போகுது? இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்து பேசுகிறதுக்கு காரணமே குருக்களுக்கு கொடுத்த கல்வி தான் நான் வந்து ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஏன்னா வந்து சார் படித்த எக்ஸ்க்ளூனியேட் நானும் இப்போது அண்ணன் படித்த லோயலாவில் தான் நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ வந்து இந்த லெவலுக்கு நாங்கள் ஒரு சமூகத்தில் முன்னாடி வந்து பேசுகிறோம், ஒரு கேள்வியை எழுப்புகிறோன்னா அதுக்கான அறிவையும் ஒரு சிந்தனையும் தந்தது கிறிஸ்துவ மிஷினரிங்க தான் நாங்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறோம் ஆண்டவரே. இப்போ வந்து என்னோட கேள்வி அதான் ஆண்டவர், கல்வியும் மருத்துவமும் எப்படி மேம்படுத்தலாம் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம மறை மாவட்டத்தில்? உங்களோட பார்வை மற்ற மறை மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இப்போ வந்து நான் ஒன்றும் சயின்டிஃபிக் ஸ்டடிலாம் எதுவும் வைக்கிறேன் சயின்டிஃபிக் ஸ்டடிலாம் நான் ஒன்றும் பண்ணலை. நான் கேள்விப்பட்டு மற்ற மறை மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் வேலூர் மறை மாவட்டம் ஒரு கல்வி கடல். இது ஒரு கல்வி கடல்.
இது மாதிரி ஒரு கல்வி சுரங்கம் எங்கே கிடைக்குன்ட்டு தெரியல. அது நம்ம துறவற சபையினர் மற்றும் எங்கெங்கெல்லாம் சான்சஸ் இருக்கோ இன்னும் கூட ஆசைப்படுறாங்க காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு, ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. இன்னும் கூட ஒரு சில துறவற சபைகள் இது பண்ணாங்க. நமக்கென இருப்பது பொருளாதார செல்வம் இல்லாவிட்டாலும் தனி மனித வளம் அதிகமாகவே இருக்கிறது. இது ஒரு யதார்த்தமான ஒரு சூழல். அன்றைக்கி கூட விஎஸ்எஸ்னுடைய அந்த நிகழ்வில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6-7 பேர் வந்தாங்க. ஏற்கனவே ஒரு டாக்டர் ஆனவரும் வந்தார். ஆனால் நான் இப்படி பார்க்குறேன், எங்கேயோ ஏதோ சரியாக போகலை. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, தனிப்பட்ட விதத்தில் கல்வி பயின்று உயர்ந்து நன்றாகவே இருக்கிறார்கள் தனிப்பட்ட விதத்தில். ஆனால் இந்த தனி மனித வளம் மற்றவர்களுக்கும் சொந்தமானது, மற்ற சமூகத்தையும் அது சென்றடைய வேண்டும், இல்லாதவர்களுக்கும் அது உதவ வேண்டும் என்கின்ற ஒரு பரந்தப்பட்ட ஒரு மனது நமக்கு இல்லாமல் இருக்கின்றதோ என்கின்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, கடவுளுக்கு நன்றி. இது ஒரு கிறிஸ்துவ கண்ணோட்டமாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நான் எப்போதும் சொல்கிறது, நான் எதற்கு படிக்கின்றேன் என்று நீங்கள் கேள்வி கேட்கணும். நான் எதுக்காக படிக்கிறேன்? தப்பு இல்லை, நான் நல்லா இருக்கணும், நான் சொந்த காலில் நிற்கணும், என் அப்பா அம்மாவை கவனிக்கணும், நான் வீடு கட்டணும், கார் வாங்கணும், நல்லா, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. ஆனால் இதையும் தாண்டி என்னால் மற்றவர்களும் பயனடைய வேண்டும், எனது குடும்பத்தையும் தாண்டி, எனது ஊரையும் தாண்டி என்கின்ற ஒரு பெரிய மனது எப்போது வருகிறதோ அப்பொழுது இந்த மறை மாவட்டம் இன்னும் அதிகமான வளங்களை பெறும். அதாவது எப்படி மனித வளம் ஒரு பொருளாதார வளத்துக்கு நம்மை இட்டு செல்லும், இந்த பொருளாதார வளம் மீண்டுமாக நம்மை மனித மேம்பாட்டுக்கு இட்டு செல்லும். இது என்னன்னா அங்கங்கே அப்படி அப்படியே நிற்குது. இதெல்லாம் நான் ரூட் அவுட் பண்ணணும் நம்ம. ஆகினால இளையோர்களே, நான் உங்ககிட்ட சொல்றது இதுதான், நீ உனக்காக மட்டும் வாழாதே, உனது குடும்பத்துக்காக மட்டும் எண்ணாதே, உன்னையும் தாண்டி பக்கத்து வீட்டையும் கொஞ்சம் நினை, பக்கத்து ஊரையும் கொஞ்சம் நினை. போட்டா போட்டி போடுவாங்க, சொல்லுவாங்க இந்த ஸ்கூலு எங்கள் ஊரில் இருக்குது, எங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும். இது இயல்பான ஒன்று. ஆனால் ஸ்கூலே இல்லாத ஊர், எவனோ ஒருத்தன் படிச்சிருக்கிறான் முறையாக அந்த ஊரில், ஒரு டிகிரி வாங்கியிருக்கிறான், ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கான், ஒரு பிஎட் முடிச்சிருக்கிறான், அவனுக்கு எங்கே வேலை கொடுப்பீங்க? அந்த ஊரில் ஸ்கூல் கிடையாது. ஆனால் ஸ்கூலில் இருக்கிற ஊரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இது எங்கள் பங்கு, எங்கள் ஊர், எங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், வெளியிலேருந்து போட்டுருவீங்களா பார்த்துடலாமே. நான் வேலூரை பற்றி எனக்கு தெரில, முன்னால் இந்த இடங்களை குறித்து நான் சொல்லுகின்றேன். ஒருவேளை இங்கே நல்லா கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ, வித்தியாசமாக கூட இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஆனால் என்னுடைய பாயிண்ட்டு இதுதான், அதாவது நம்முடைய உயர்வு படிப்பில், கலாச்சாரத்தில், பண்பாட்டில், அரசியலில், ஆன்மீகத்தில் நம்முடைய உயர்வு ஒரு தனிப்பட்ட வளர்ச்சியை குறித்து இருந்தாலும் கூட இது சமூக தாக்கத்தோடு இருந்தால் நல்லது என்பதுதான் எனது கருத்து. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் நீங்களும் உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய வாழ்க்கை முறையில் பல புரட்சிகளை செய்யலாம். வாழ்த்துக்கள். Good evening, dear Lordship and Monsignor Father and John Robert and dear fathers. உங்கள் முன்னாடி நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். என்ன அப்படின்னா, எல்லாருமே சொல்லிட்டாங்க, கல்வி பணி, அரசியல் பணி மற்றும் மருத்துவ பணி, இது எல்லாமே சொன்னாங்க. நான் ஆன்மீக பணியை சொல்கிறேன். இப்போ நம்ம மறை மாவட்டத்தில் 89 பங்குகள் இருக்குது. இந்த 89 பங்குகளில்
ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைந்த பங்குகளும் இருக்கிறாங்க, ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடையாத பங்குகளும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இப்படிப்பட்ட பங்குகளுக்கு உங்களால் முடிந்த உதவி, ஆன்மீகத்தில் நீங்கள் எப்படி எங்களை போல இருக்கின்ற இளைஞர்களையோ இல்லை இளம் மாணாக்கர்களையோ நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்க? அது ஒரு கேள்வி. பிறகு என்னுடைய இளைஞர்களுக்கு, என்னை போன்று இருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் முன்வைக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய ஏணியை நீங்கள் கூரையை நோக்கி போடாதீர்கள், மாறாக வானத்தை நோக்கி போட்டீர்கள் என்றால் நமக்குண்டான இலக்கானது நாம் நிச்சயம் அவற்றை அடைவோம் என்று நான் நம்பிக்கை அடைகிறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய ஏணி படிக்கட்டுகளை வானத்தை நோக்கி போட்டால் நம்ம எல்லாருமே அதை கண்டிப்பாக அடைவோம். உங்களுடைய பெர்மிஷனாலையும் உங்களுடைய வழிகாட்டுதல்னாலையும் நாங்கள் இதை கண்டிப்பாக நாங்கள் அடைவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு உறுதி அடைக்கிறோம். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி நன்றி. இப்போ இப்படி பேசினாலுமே, அதாவது ஆன்மீகம், கடவுள், வழிபாடு, திருப்பலி இப்படி பேசினாலுமே இது ஒரு யூத்துக்கான ஒரு டாப்பிக்கே இல்லையே அப்படின்னு நினைக்கின்ற கூட்டம் இங்கேயும் இருப்பாங்க. இதை என்ன இது வயசானவங்க டாப்பிக்லாம் நம்மகிட்ட, இது உண்மையாகவே சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். திரு அவையினுடைய அன்றாட வாழ்வில் இளையோரே கவனிங்க நல்லா. நீங்கள் நாளைய திருச்சபைக்கு தேவையில்லை. நல்லா கேட்டுக்கோ. இன்றைய திரு அவைக்கு நீங்கள் தேவை. இன்னைக்கு வேணும். நாங்களாம் நாளைய தலைவர்கள், இன்றைய தலைவர்கள் இப்பொழுது. புரியுதா நான் சொல்கிறது? உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்காதீங்க. நாங்களாம் வருங்கால சந்ததிக்கு எங்களையே நாங்கள் இப்பொழுது தயாரித்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, இன்றைய திரு அவைக்கு, இன்றைய பங்கு வாழ்விற்கு, அருட்பணி வாழ்விற்கு நீங்கள் தேவை. அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் வாலண்டியராக பண்ணணும். அதாவது ஒரு சில இடங்களில் பங்கு தந்தை முட்டுக்கட்டையாக இருக்கலாம், ஒரு சில நேரங்களில் துறவரத்தார் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கலாம். அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு வித இடைக்கல்லாக கூட இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் முயற்சி எடுக்கின்ற போது, உதாரணத்துக்கு இப்போ இந்திய அளவில் we are trying to get more volunteers to go as missionaries. ஒரு இறைப்பணி செய்வதற்கு இளையோர்களை தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள். வெவ்வேறு மறை மாவட்டங்களிலிருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள கிறிஸ்துவை அறியாத இடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டும். சும்மா மைக் பிடிச்சி கத்துறதில்லை, போயிட்டு அவங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கிறிஸ்துனா யாருன்னு சொல்கிற அந்த ஒரு ஆவலை தூண்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுன்ட்டு ஒரு சில ட்ரைனிங்லாம் போயிட்டு. நான் என்ன சொல்கிறேன், நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்டு தான். ஒரு பங்கில் இளைஞர் குழு இருக்கின்ற போது நீங்கள் பல முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆன்மீக முயற்சிகளை கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். ஏன் ஒரு ஹவுஸ் விசிட்டுக்கு போங்களேன், நோயாளிகளை போய் சந்தியுங்களேன், இல்லாதவர்களுக்கு ஏதாவது கொடுங்களேன். ஒன்றும் இல்லை, பழைய பொருட்கள் இருக்குல்ல வீடுங்களில், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏன் நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது? அந்த தெருவை ஏன் சுத்தம் பண்ணக்கூடாது? கேம்பஸை ஏன் சுத்தம் பண்ணக்கூடாது? கோயிலை ஏன் அந்த ஒட்டரெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், அதை ஏன் நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது? சாமி இருக்கவனுங்க சண்டை இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு சில நேரத்தில் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பாயிண்ட் இல்லை. இது உனது பங்கு, இது எனது மறை மாவட்டம், நானும் கிறிஸ்துவன், நானும் கிறிஸ்துவல், நான் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த அவ்வா இருந்தால், அந்த ஆசை இருந்தால், கண்டிப்பாக நான் இதெல்லாம் செய்யலான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மறைக்கல்வி வகுப்புகள் ஏன் எடுக்கக்கூடாது? பிள்ளைகளுக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது? ஏன் டியூஷன் எடுக்கக்கூடாது? ஈவினிங்கில் ஏன் ஜெபம் சொல்லி தரக்கூடாது? உங்களுக்கும் படிப்பு இருக்கும், உங்களுக்கும் வேலை இருக்கும், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் நேரம் கிடைக்கின்ற போது, சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது நீங்கள் இதை செய்வீர்களே ஆனால்
கண்டிப்பாக நீங்களும் ஒரு இறைப்பணியாளர்கள். இன்றைக்கு, இப்பொழுது, நாளைக்கு இல்லை, இன்றைக்கு, இப்பொழுது ஆகினால் முயற்சி எடுங்கள். நானும் ஒரு சில இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். இந்த குருக்களை நான் சந்திக்கின்ற போது, துறவிகளை நான் சந்திக்கின்ற போது, கண்டிப்பாக இளையோருக்கான இடத்தை அவர்கள் தர வேண்டும் என்கின்ற அந்த நிலையை நான் இடித்துரைப்பேன். அதில் கவலை இல்லை. ஆனால் நீங்கள் முன் வர வேண்டும். தூரம் இருந்து எட்டி பார்த்து ஒரு 2-3 ப்ரோக்ராம் வருஷத்தில் அதோட சந்தோஷப்பட்டு போகாமல் தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிராமத்தில், உங்களுடைய பங்கில் உங்களுடைய பிரசன்னம் ஆன்மீக பிரசன்னமாகவே இருக்கட்டும். நன்றி. டியர் லார்ட்ஷிப், இவ்விழாவிற்கு நீங்கள் வருகை புரிந்ததற்கு இளைஞர் பணிக்குழு சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆயன் இல்லாமல் நாங்கள் 4 ஆண்டுகள் 7 மாதம் 19 நாட்கள் ஒரு ஆயன் இல்லாமல் நாங்கள் தவித்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஆயனாக நீர் வந்தீர்கள். எங்களை வழிநடத்துவதற்கும், எங்களை செம்மைப்படுத்துவதற்கும், எங்களை பேணி காப்பதற்கும் நீர் வந்திருக்கிறீர்கள். உங்களிடம் நான் கேட்க வேண்டிய ஒரு கோரிக்கையும் ஒரு கேள்வியும் உண்டு. அதற்கு நீங்கள் பதிலளித்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என் பெயர் பால்ராஜ். நான் கத்தீட்ரல் பங்கில் இளைஞர் குழு தலைவராக இருக்கிறேன் மற்றும் இளைஞர் பணிக்குழுவின் துணைத் தலைவராக இருக்கிறேன். நிர்வாக குழுவில் இருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடத்தணும்னா நாங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இளைஞர்கள் ஒரு 600 பேர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு மேற்குறிப்பிட்டு ஒரு விகாரிட்ட மட்டும் நான் சொல்கிறேன், சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே நடக்குது, இந்த ஜோனில் நடக்குது, வேலூர் விகாரிட். இந்த வேலூர் விகாரிட்டில் 14 பேரிஷ் இருக்குது. கத்தீட்ரல், ஓல்டோன், பாகாயம், காந்தி நகர், கிறிஸ்டியான்பேட்டைன்னு சொல்லிட்டு 14 பேரிஷ் இருக்குது. இந்த 14 பேரிஷில் இருக்க பிரசிடெண்ட்டுக்கிட்ட நாங்கள் இண்டிவிஜுவலாக இறங்கி பேசுகிறோம், கீழே இறங்கி பேசுகிறோம். இளைஞர்களை ஊக்கப்படுத்துங்க, வாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், செயல்படுத்துங்க, அவங்கள என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எவ்வளோ டையப்போடு நாங்கள் வச்சுக்கிறோம், பேசுகிறோம். அவங்களும் அதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பட் சில நேரத்தில் அவங்க போய் நான் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே அதான் சொல்லுவேன், கேள்வி கேட்குற முன்னாடி நீங்கள் பதிலை சொல்லிட்டீங்க லாஸ்ட் இதுலேயே. அவங்களுடைய தந்தையர்கள், அருள் தந்தையர்கிட்ட போய் கேட்கும் போது சில டைமில் அது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிகாரிச்சிட்றாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்கள ஊக்குவிப்பதற்கும் அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. சில பங்கில் வாலண்டியர்ஸாக வராங்க, வேண்டாம் அப்படின்றத ஸ்டாப்பேஜ் மாதிரி பண்ணிடுறாங்க. இதற்கு நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, நீங்கள் இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுடைய ஐடியா மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது, அதே மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. 2 ஒன்று வந்து எதிர்பார்ப்பு, இந்த சென்ஸு இவர் இப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒன்று. 2வது வந்து இவருக்கு முன்னாடி இவர் இப்படி பண்ணார், இப்போ இருக்கிறவர். இப்போ இது 2மே வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக். நான் ஏற்கனவே சொன்னது போல் எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அருள் தந்தையரிடம் இது சொல்லுவேன். இதை வந்து நிச்சயமாக மீண்டுமாக அறிவுறுத்துவேன். கண்டிப்பாக ஜெய்சீலனும் இதை வந்து குருக்கள் மன்றத்தில் கண்டிப்பாக எடுத்துரைப்பார். 1. இன்னொன்று, என்னது அனுபவத்தை சொல்கிறேன். என்னிடம் ஏறக்குறைய 16 உதவி பங்கு தந்தையர்கள் பணிபுரிந்தார்கள் என்னோடு சேர்ந்து. நான் பங்கு சாமியாராக இருந்தப்போ ஏன்னா ஒரு சில நேரத்தில் 2 அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க. ஐ டெல் யூ ஒன் திங் வெரி ஃப்ராங்க்லி, உண்மையை சொல்லட்டுமா, ஒரே ஒரு சாமியார் தான் இந்த இளைஞர்களோடு மிக அழகாக நெருக்கமாக தனது பணியை செய்தார். ஒருத்தர் தான். மீதி 15 பேரில் நான் பார்த்தது ஒன்று ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸ். கேட்டாக்கா அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். சாமியாரும் யூத்து குரூப்பெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். நான் உதாரணம்லாம் சொல்ல விரும்பல என்னென்னலாம் பண்ணாங்கன்ட்டு, அதனால் உங்களுக்கு புரியும். ஒன்று இப்படி இருப்பாங்க, அல்லது இன்னொரு எக்ஸ்ட்ரீம், மூஞ்ச கூட பார்க்க மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. இப்படி யூத் இப்படி வந்தாங்கன்னா இவர் இப்படி போயிடுவார். இதுதான் எனது அனுபவம். குருக்களும் அதிகமாக, அது குரு மாணவர்களும் அதிக பயிற்சி தேவைப்படுகிறது. பூந்தமல்லி வந்து நோன் ஃபார் ஆரட்ரிஸ், சல்யூஷன் ட்ரைனிங்.
அங்கே படித்தவங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. அதே போல் சலேஷியன்ஸ், their whole life is meant for youth. I know in the previous parishes always problem with youth. அதனால இது வந்து ஒருத்தர் குறித்து நம்ம வந்து எடை போட முடியாது. somehow இதில் வந்து தப்பு பண்ணுறது நீங்களும். நீ குருவா பார்க்கணும், உனது அப்பாவை நீ ஒரு அப்பாவா பார்க்கணும், அம்மாவை ஒரு அம்மாவா பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துறாதீங்க. The way you deal with could be friendly. எந்த ஒரு அப்பா வந்து தன் மகனை பார்த்து இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரோ அந்த குடும்பம் நாசமாக போச்சுன்னு அர்த்தம். Father should be a father, son should be a son, daughter should be a daughter. இங்கே வந்து இந்த ஒரு சில கிளாஷ் வந்து இது வந்து அதாவது சமூகத்தில் என்னென்னலாம் நடக்குதோ அது வந்து திருச்சி அப்படின்னா நடக்கும். ஏன்னாங்க சமூகத்துலேருந்து தானே வரோம். குருமானவர்கள்லாம் மேலேருந்து குதிக்கலையே, எல்லாம் குடும்பங்கள்லேருந்து தானே வராங்க. ஸோ இந்த இது வந்து ஒரு தொற்று நோய் மாதிரி. எதெல்லாம் இளைஞர் மத்தியில் இருக்கின்றதோ அதெல்லாம் இந்த குருக்கள் மத்தியிலும் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அதை வந்து நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறன்றது தான். பல வேளைகளில் குருக்கள் மீது மட்டும் நம்ம பழிய போட முடியாது. இளையோர்களாகி உங்களையும் இதற்கு சுய ஆய்வு செய்ய அழைக்கின்றேன். நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃபாதரை வந்து டீல் பண்ணுறீங்க, எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. இதுவும் வந்து முக்கியமான ஒரு கேள்வி உங்களுடைய சிந்தனைக்கு. நன்றி. ப்ரைஸ் டு ஜீசஸ். இப்போ டான்ஸ் காம்படிஷன் வைக்கிறாங்க, சிங்கிங் காம்படிஷன் வைக்கிறாங்க. ஆனால் இப்போ காலகட்டத்தில் வந்து பைபிள் படிக்கிறது எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஃபாதர். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா டான்ஸ் முக்கியம்தான், சிங்கிங் முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் பைபிள். நம்ம கேட்டிசம் படிக்கிறோம், 12th வரைக்கும் படிக்கிறோம், அதுக்கு இம்பார்ட்டன்ட் தரோம். ஆனால் சர்டன் டைமில் வந்து காலேஜ் படிக்கும்போது வேலைக்கு போகும்போது அதை மறந்துடுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மேரேஜ் மாதத்தில் படிக்கிறோம், மறுபடியும் அதை விட்டுடுறோம். இதோட வயசான காலத்தில் படிக்கணுமேனு படிக்கிறோம். இதுக்கு நீங்கள் என்ன முக்கியத்துவம் தர போகிறீங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. இது மாதிரி கேள்விலாம் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து கண்டிப்பாக பல முயற்சிகள் எடுக்கப்படும். ஜெய்சனோடு சேர்ந்து அவருடைய குழுவினர், இந்த தலைவர்லாம் இருக்கிறீங்கல்ல, இதெல்லாம் கொஞ்சம் உள்வாங்கி நம்ம வந்து எல்லாம், அதாவது டயசிசன் லெவலில் ஒரு, ஆனால் நான் ஐ வுட் ப்ரப்போஸ் விகாரேட் லெவலில் நீங்கள் வந்து மற்ற போட்டிகள், யூத்துக்கான ஒரு சில கருத்தரங்குகள், ஆன்கோயிங் ஃபார்மேஷன், முக்கியமாக வந்து திருச்சபையினுடைய லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு, இறையியல், இதெல்லாம் வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு வந்து சொல்லித்தர வேண்டியது நமது கடமை. எனவே இது கண்டிப்பாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். எங்கே இருக்காங்க கேட்டவங்க? ஓகே, பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். நன்றி. நீங்கள் சொன்னது ஒரு சில பேர் சிரிப்பாங்க, பட் தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ரொபோசல். ஓகே, வேற ஏதாவது இருக்கா? ஓகே, உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இத்தருணத்தில் உங்களை வழிநடத்துகின்ற அருட்பணியாளர் அவர்களுக்கு நமது சிறப்பான நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். அதாவது ஒரு ஆசிரியருக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குன்னாக்கா, தனது மாணவர்கள் ஒரு உயர்நிலையில் நின்று வியக்கின்ற அளவுக்கு செய்கின்ற போது, அதுதான் 1ஆம் கிளாஸ் வாத்தியார் 1ஆம் கிளாஸில் தான் உட்காந்து இருப்பார். ஆனால் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க. அந்த நிலையில் தான் எனது மாணவர்களை பார்க்கணும். யாருக்கும் 4 பேரோ 5 பேரா இங்கே இருக்கிறது? இப்போது 1 2 4 பேர் இருக்கிறாங்க இங்கே. 4 மாணவர்கள் ஒரு துறையிலும் சிறந்து விளங்குகின்றார்கள். ஸோ சிறப்பான நன்றி. அவருக்கு தோள் கொடுக்கின்ற அனைத்து ஆஃபீஸ் பேரர்ஸ், இங்கிருந்து நேஷ்னல் லெவலில், ரீஜனல் லெவலில் இருக்கின்ற நமது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள். இன்றைக்கு சிறப்பான விதத்தில் வந்து உங்களுடைய
அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்காக உங்களையும் நான் பாராட்டுகின்றேன். நீங்களும் எங்களது பெருமை, மறை மாவட்டத்தின் பெருமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு நான் சொன்னது போல மீண்டுமாய் நீங்கள் இந்த தலைமுறைக்கு உதவ வேண்டுமாய், எந்தெந்த அளவில் நீங்கள் உதவி செய்ய முடியுமோ, அதாவது காசு பணம் வந்து வரும், அது எப்படியாவது வந்துடும். ஆனால் ஒரு மோட்டிவேஷனு, ஒரு வழிகாட்டுதல், வேலை வாய்ப்பை நோக்கி அல்லது படிப்பை நோக்கி அவர்களை நகர்த்துதல் என்பது மிக மிக முக்கியமானது. அதே போல் அரசு பணிகள் ஏதாவது காலியாகும்போது நமது பிள்ளைகளுக்கு வந்து உதவி செய்வது வந்து உங்களுடைய பணி. எந்தெந்த தருணங்களில் நமது பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமோ அத்தருணங்களில் எல்லாம் நீங்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோளும் கூட. நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள், நம்பிக்கை உண்டு. அதே சமயம் நீங்களும் கூட உங்களது வாழ்க்கையை செம்மையாக்கி கொள்ளுங்கள். நல்லா படிங்க. நல்லா படிங்க சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு தெரியும். ஆனால் நான் ஏன் படிக்கிறேன் என்ற கேள்வியை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் ஏன் படிக்க மாட்டீங்கன்னாக்கா இந்த கேள்வி நீங்கள் கேட்கறது கிடையாது. நான் எதுக்கு படிக்கணும், நான் ஏன் படிக்கணும், ஏன் நான் தூங்கக்கூடாது, நான் ஏன் வீட்டிலே உட்காந்துருக்கக்கூடாது, நீங்கள் அந்த கேள்வி கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஒழுங்காக படிப்பீங்க. தயவுசெய்து உங்களையே சுய ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதை வந்து நீங்களே ஆட்டோ சஜஷன் நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ மகிழ்ச்சியாக, அது வந்து மகிழ்ச்சி, இது நாட் ப்ளஷர், இது மகிழ்ச்சி, ஜாய். ஜாய் ஹேஸ் டு பி ஷேர்ட். நீங்கள் இதை கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் வச்சுக்க முடியாது. ஏன்னா இது வந்து கடவுளுடைய கொடை. இட்ஸ் ஒன் ஆஃப் த டிரான்சென்டென்டல் குவாலிட்டிஸ், டிரான்சென்டென்டல் கிஃப்ட்ஸ். ஜாய்ன்றது அதை நீங்களே வச்சிருக்க முடியாது, நீங்கள் பகிரணும் என்பதுதான் எனது ஆசை. முதலில் உங்களது பெற்றோரை மகிழ்வியுங்கள். உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உடன்பிறப்புகளை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள். கண்டிப்பாக இந்த மகிழ்ச்சி எல்லா இடங்களுக்கும் செல்லும். எனவே மீண்டுமாய் உங்கள் அழைப்பிற்கும் உங்களுடைய வரவேற்பிற்கும் உங்களுடைய வாழ்த்துக்கும் உங்களுடைய ஜபங்களுக்கும் மீண்டுமாய் நன்றி சொல்லி முடிக்கின்றேன். நன்றி.